என்னத்த அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ தப்பா எடுத்துக்கூடாது. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கேளுங்க அத்த. பால் பழம்லாம் அப்படியே இருக்காமே, பூவும் பொட்டும் கட்டின சேலை கூட கசங்காம நல்லா தூங்கி எழுந்துச்சு வந்த மாதிரியே இருக்க. ஏமா? உங்களுக்குள்ள எதுவும் நடக்கலையா? சொல்லு வைஜந்தி. ஆமா அத்த. ஏமா? விசு மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்களும் சரி, ராதாக்காவும் சரி, அவரை நினைச்சு கவலையில இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ராதா அக்கா தான் எங்களையும் சேர்த்து வச்சாங்க. ஆனா அவங்க மட்டும் அவங்க புருஷனை பிரிஞ்சிருக்காங்க. இந்த நேரத்துல எங்களுக்கு மட்டும் எதுக்கு இந்த சந்தோஷமான விஷயம்? விசு மாமா அவர் மேல உள்ள கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆகி வரட்டும். ராதாக்காவையும் மாமாவையும் சேர்த்து வச்சு மறுபடியும் அவங்கள இந்த வீட்டுல வாழ வைக்கணும். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு மத்த எல்லா விஷயமும். இத நாங்க 2 பேரும் பேசிதான் முடிவெடுத்திருக்கோம். யாரும் யாரையும் கட்டாயெல்லாம் படுத்திக்கல. ஏன்னா ஏற்கனவே 2 பேரும் அந்த முடிவோட தான் இருக்கோம். சோ இப்ப எங்களோட ஒரே நோக்கம் மாமாவையும் அக்காவையும் சேர்த்து வைக்கிறது மட்டும்தான். அம்மாடி, நீ பெரிய ஜமீன் வீட்டு பொண்ணு, நாங்க சாதாரண குடும்பம். நீ எப்படி எங்க கூட இணைஞ்சு வருவேன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா நீ எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சு எரிஞ்சிட்டமா. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு நாங்க தான்மா புண்ணியம் பண்ணிருக்கணும். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணுமா. அப்பா, இப்போதைக்கு ராதானிக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம்ப்பா. இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் சொல்லி அவங்களை ஏன் சங்கடப்படுத்தணும்? ஐயா, நீங்க? அனுஷா வீடு இதுதானே? ஆமாங்க ஐயா. கிளியனூர் ஜமீன் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. சரிங்க ஐயா. அம்மா, கிளியனூர் ஜமீன்ல இருந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்கம்மா. Hello ma'am, how are you? ஏண்டா நல்லா இல்லாதவங்கள எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா பாவம் அவங்க என்னடா பதில் சொல்லுவாங்க? வாட்ச்மேன். அம்மா, என்ன வடிவழகி, உன் பொண்ணுக்கு தான் என்ன அடையாளம் தெரியல, உனக்கு கூடவா என்ன தெரியல? என்னங்க நீங்க இங்கே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. என்னம்மா அது, வீடு தேடி வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுற மரியாதை கூடவா உன் பொண்ணுக்கு தெரியாது? நீங்க பெரிய ஜமீனா இருக்கலாம், காரணம் இல்லாம நீங்க என் வீடு தேடி வந்திருக்க மாட்டீங்க. வந்தவங்க பார்வையில நாங்க இலக்காரமா தெரிஞ்சா வந்தவங்கள வாங்கன்னு எப்படி கூப்பிடுறது? அடேங்க அப்பா, பெரிய புத்திசாலி தான் நீ.
பார்த்த பார்வைக்கே அர்த்தம் கண்டுபிடிக்கிற ஒன்னால உன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியலையே. உன் அம்மா வடிவழகிய எனக்கு நல்லாவே தெரியும். அந்த காலத்துல உன் அப்பாவை பத்தி உழவன கதைகளுக்கு காரணகர்த்தா. ஒரு நொடி ஒரு நூலிழையில தவறிடுச்சு. வீரலட்சுமி இருக்க வேண்டிய இடத்துல ஓ அம்மாவும், வைஜெயந்தி இருக்கிற இடத்துல நீயும் இருந்திருக்கணும். விதி வாழ்க்கை மொத்தத்தையும் புரட்டி போட்டுருச்சு. வடிவழகிக்கு இவ்வளோ பெரிய பொண்ணு இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை பத்தி என் மக சொன்னான், நிறைய சொன்னான். அது மட்டும் இல்ல, என்னோட கார்வார அனுப்பி இங்க நடக்கிற தகவல்களை சேகரிச்சுட்டு வர சொன்ன. நீ கைய அறுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போன விஷயம், உன்னை பத்தி உண்மையெல்லாம் தெரிஞ்சு உன் புருஷன் உன்னை விட்டு போன விஷயம், அப்புறம் அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போன விஷயம், இது எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, இவ்வளவு புத்திசாலியான பொண்ணு நீ ஏன் உன் அம்மா மாதிரி ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்ட? எதுக்குமா தற்கொலை முயற்சி எல்லாம் பண்ற? இத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? அட என்னம்மா, வந்த உடனே வந்த விஷயத்த சொல்லிட முடியுமா என்ன? பரவாயில்ல, விஷயத்துக்கு நேரடியா வாங்க. சரி சொல்ற. அதாம்மா உன் அப்பா ராவண தான் பொண்ணு வைஜெயந்திய என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி தர்றதா நிச்சயம் பண்ணிட்டு கல்யாண தேதியும் குறிச்சு பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கடைசி நேரத்துல வைஜெயந்தி விரும்பின பையனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். அங்க உங்க மகன் அமெரிக்காலேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிற பட்சத்துல அவங்க இங்க வந்தது, ரகு வைஜெயந்தி கல்யாணம் நடக்க காரணமா இருந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க நேரா விஷயத்துக்கு வாங்க. ஜமீன் பரம்பரையில ஒரு ஆண் பேருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 2-3 பொண்ணுங்களோட தொடர்பு வச்சுக்கிறது சகஜமான ஒண்ணு தானே? அதுக்கு ஓ அப்பனே ஒரு எடுத்துக்காட்டு தானே? அப்படி பார்த்தா என் பையன் ஒண்ணும் பெரிய தப்பு பண்ணலையே. ஓ அப்ப என்னடானா யோகிய மாதிரி எவ்வளோ ஒருத்தி அமெரிக்கால இருந்து வந்ததோ கொடுத்த வாக்க மீறி கல்யாணத்துக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் மறந்து ஊரெல்லாம் பத்திரிக்கை அடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மகளை அவ விரும்பின பையனுக்கே கட்டி வச்சுட்டான். அதனால எனக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா? பாரு, வைஜெயந்தியோட ஏக்கத்துல என் மக வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிக்கிறான். நான் அப்படியே கொதிச்சு போயிருக்கேன். ராவணனை பழி தீக்கணுங்கிற வெறியில இருக்கேன். அவனையும் சரி அவனை சார்ந்தவங்களையும் சரி ஒழிக்காம நான் விட மாட்டேன். ஆமா, அப்புறம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு உனக்கு உதவி பண்றேன்னு வாக்கு கொடுத்துட்டு உன் அப்பன் உன்னை ஏமாத்திட்டானாமே? அதனாலதான் உன் புருஷன் உன்னை விட்டு போயிட்டதாகவும் அப்புறம் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணதாகவும் கேள்விப்பட்டேன். உண்மையா? அப்ப நீ உன் அப்பா மேல கோபமா தான் இருப்ப. ஏற்கனவே ராதா உனக்கு எதிரி, இப்போ அவ எனக்கும் எதிரி. என் மகன் கல்யாணம் நின்னு போனதுக்கு காரணமே அந்த ராதாவும் அவன் கூட இருந்த தேவராஜும் தான். உன்னை வெறுத்துட்டு போன உன் புருஷனை காப்பாத்தி அந்த ராவண மறுபடியும் ராதாவோட சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ மட்டும் என் கூட சேர்ந்தா நாம 2 பேரும் சேர்ந்து அவங்களோட திட்டத்தை முறியடிக்கலாம். விஸ்வநாதன்
ஜென்மத்துக்கும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி என்னால பண்ண முடியும். ராதா என்னைக்குமே அவ புருஷன் கூட சேர்ந்து வாழக்கூடாது. முடிஞ்சா ஆளை அனுப்பி விஸ்வநாதனை ஜெயிலுக்குள்ளே போட்டு தள்ளிடுற. நீ என்ன சொல்ற? போது நிறுத்துங்க. விட்டா ஓவரா பேசுறீங்க. விச்சு என் புருஷன். அவர் என்ன வெறுத்ததுக்கும் அவர் ஜெயில இருக்கிறதுக்கு காரணமும் நான் தான். எப்படியாவது அவர் வெளியே கொண்டு வந்துடணும்னு நான் தவிச்சிட்டு இருக்கேன். அவர் என்ன ஏத்துக்காம போனாலும் சரி, நான் அவரை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணுங்கிற வெறியில இருக்கேன். என்கிட்டயே வந்து என் விச்சுவ கொன்னுடலான்னு சொல்றீங்களா? அப்படி ஒரு நினைப்பு உங்களுக்கு இருந்தா என்னோட முதல் எதிரி ராவணன் இல்ல, நீங்க தான். என்ன முறைக்கிறீங்க? நான் ஒரு தனி மனுஷி, நீங்க ஒரு பெரிய ஜமீன். என்னால உங்களை என்ன பண்ண முடியும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் நினைச்சா எதையும் செஞ்சு காட்டிடுவேன். உங்க மகன் வைஜெயந்திய கல்யாணம் பண்ணியிருந்தா எங்க ராவணனோட சொத்துல பங்கு கேட்டுக்கிட்டு நான் வந்துருவனோன்னு என்ன ஒரு எதிரியா நினைச்சிருப்பீங்கல்ல. கல்யாணம் நின்னு இப்போ சொத்து கைவிட்டு போனதும் நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டனா? வீணா என் புருஷன் விஷயத்துல தலையிடாதீங்க. அது உங்களுக்கு நல்லதே இல்லை. இப்ப நீங்க கிளம்பலாம். பெரிய ஜமீனு கூட பார்க்காம என்னையே நீ எதிர்த்து பேசுற? உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஒரு சாயல்ல உன் அப்பம் பேசுற மாதிரியே இருக்கு. சரி, உன் உடம்புலயும் அவரத்தம் தானே ஓடுது. என்னதான் தைரியசாலியா இருந்தாலும் நீ புத்திசாலித்தனமா யோசிக்கல. ஆமா, நீ ஏன் விஸ்வநாதனை கஷ்டப்பட்டு காப்பாத்தணும்? அவன் என்ன உன் கூட வாழ போறான்? அவன் ராதா வீட்டுக்கு நேரா போயிடுவானே. எனக்கு அது நடக்க கூடாது. ராதாவை பழி தீக்கிறதுக்காக அவ புருஷன் மேலதான் நான் கை வைப்பேன். இத பாரு, நீ எனக்கு இந்த விஷயத்துல உதவனாலும் சரி உதவலானாலும் சரி, அந்த விஸ்வநாதனை நான் பழி தீர்த்தே தீருவேன். முடிஞ்சா என்ன மீறி நீ காப்பாத்தி பாரு. சவால்னா சவால் தான். நீயா நானு பார்த்தரலாம். டேய் புறா காட. இத பார், இது என்னோட விசிட்டிங் கார்டு. இது எதுக்கு தெரியுமா நான் கொடுக்கிறேன்? ஒருவேளை நீ மனசு மாறுனா எனக்கு போன் பண்ணு. டேய் வர போலாம். நில்லுமா, யார பாக்கணுமா? சார், இன்ஸ்பெக்டர் ஐயாவை பார்க்கணும். இன்ஸ்பெக்டர் உள்ளதான் இருக்காரு, போய் பாருங்க. சரியா. இன்ஸ்பெக்டர் சார், வணக்கம். வாங்க வாங்க. நீங்களா? சார், என் பையன் விசுவ நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்களாமே. அவன் ரொம்ப நல்லவன். அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த அணுவும் ஜெயின் தான். நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணாம என் பையனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவனை விட்டுருங்க சார். அவன் ஒரு பாவம் அறியாதவன். அப்படிலாம் நல்லா விட முடியாதுமா. கடைசியில கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். அப்போ ஜெய் அணுவும் எது கூட்டி வச்சிருக்கீங்க? ஆஸ் எ பேங்க் மேனேஜரா லோன் கொடுத்தது உங்க பையன் தானே? ஐயோ கடவுளே, என் புள்ள இந்த அளவுக்கு ஏமாலியா இருந்திருக்கானே.
சார், இப்ப நான் என் மகனை பார்க்கணும். அவனுக்காக நான் சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். பாவங்க அவன் இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சதே இல்ல. நான் கொண்டு வந்திருக்கிற சாப்பாடையாவது அவன் சாப்பிட அனுமதிங்க சார். மன்னிச்சுக்கோங்கம்மா, வீட்ல இருந்து வர சாப்பாடெல்லாம் கைதிகளுக்கு கொடுக்க கூடாது. நீங்க வேணா உங்க மகனை பார்த்து பேசிட்டு போங்க. சார், அவனுக்காக தான் நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் அவனை சாப்பிட வச்சுட்டு போயிடுறேன். சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் சார். என்னம்மா அது? சரி, சீக்கிரமா அவரை சாப்பிட வச்சுட்டு கிளம்பிடுங்க. யாராவது ஆபீசர்ஸ் வந்துட போறாங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி. சரி. பெருமாள் சார், சொல்லுங்க சார். லாக்அப்ல இருக்கிற விஸ்வநாதனை திறந்து விடுங்க. சரிங்க சார். நன்றி சார். உங்களை பார்க்க ஒரு லேடி வந்திருக்காங்க. விசு, டேய் விசு, உனக்கான இந்த நிலைமை, உன்னை இந்த கோலத்துல பார்க்க வாடா நான் இருக்கேன். நீ ஒண்ணு நினைச்ச, ஆனா விதி கொண்டு உன்னை இப்படி விட்டுச்சேடா. நான் தப்பா ஆசைப்பட்டுட்டேன், அதான் இந்த இடத்துல இருக்கு. சரிடா விசு, நீ எதுக்காகவும் மனசு உடைச்சிடாத. இந்த கஷ்டமெல்லாம் உனக்கு கொஞ்ச நாள் தான்டா. நீ சீக்கிரம் வெளியே வந்துடுவடா. இங்க பாரு, இத்தனை நாளா உன் அப்பாவும் தம்பியும் எல்லாரும் உங்ககிட்ட வெறுப்பு தாண்டா காமிச்சாங்க. ஆனா இப்போ உன்னை நினைச்சு எல்லாரும் எவ்வளவு வேதனைப்படுறாங்க தெரியுமா? எல்லாருக்கும் உன்னை இங்க வந்து பார்க்கணும்னு தாண்டா ஆசை. நேத்து ராதாவோட அப்பா இங்க வந்து பார்த்தப்போ அவரை பார்க்க சங்கடப்பட்டுட்டு பார்க்காம திருப்பி அனுப்பிச்சிட்டியாமே. அதனால நான் மட்டும் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன்டா. இங்க பாரு, உனக்காக என் கையாலேயே நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். பாவிசு, வந்து வயிறார சாப்பிடு. இல்ல வேண்டாம் சித்தி. டேய், இங்க பாரு, நான் இன்ஸ்பெக்டர் எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டேன்டா. நீ வா, வந்து சாப்பிடு வா. சார், போய் சாப்பிடுங்க. பாவிசு, வாடா, நீ வாடா, வா வா சாப்பிடு வா. வா, இப்படி உட்காரு, உட்காருடா, உட்காரு. சாப்பிடுப்பா, சாப்பிடுறா விசு. வேண்டாம் சித்தி. ஏண்டா அழுகுற? சாப்பிடுறா, நீ சாப்பிட மாட்ட. இந்தா சாப்பிடுறா, சாப்பிடுடா, சாப்பிடு சாப்பிடு. இங்க பாரு, எதையுமே மிச்சம் வச்சிடக்கூடாது. வயிறார சாப்பிடு. அழாதரா விசு, எல்லா கஷ்டமும் தீந்துரும். நீ வெளியில வந்துருவடா. இல்ல சித்தி, நான் வரக்கூடாது. எல்லாருக்கும் பண்ண பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்கணும். அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. ராதா கூட வெளியில காட்டிக்காம இருக்கிறார தவிர உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்படுறான்னு எனக்கு தாண்டா தெரியும். நீ மட்டும் இல்ல, உன் கூடயும் அந்த அணு கூடயும் சேர்ந்து ராதாவை நான் என்னெல்லாம் பாடுபடுத்தி இருக்கேன். ஆனா இன்னைக்கு உன் தம்பி கல்யாணத்தை நடத்தி வச்சது ராதா தாண்டா. நாம ஒரு பொய்ய நிஜம்னு நம்பணும். ஆனா ராதா நிஜமான ஜமீன் பொண்ண நம்ம வீட்டு மருமகளா கொண்டு வந்துட்டாப்பா. வைஜந்தி தான் ஜமீனோட நிஜமான வாரிசுன்னு நம்ம 2 பேரை தவிர மத்த எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா உன்னையே கொன்னுட்டு
தானும் செத்துருவேன்னு ராதாவை அனு மிரட்டி இருக்காடா. எங்க வைஜந்தி ரகுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தன்னை பத்தின குட்டு உடைஞ்சிருமேன்னு அவ இந்த கல்யாணத்தை தடுக்க அவ ஏதேதோ வேலையெல்லாம் பண்ணிருக்காடா.